அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நான் கேட்கக்கூடிய கேள்விப்பெல்லாம் முதலே ரஹீம் பாய் பேசி முடிச்சிட்டாரு. இந்த பைசன் விஷயத்துக்கு இருந்தாலும் அது எங்க அண்ணன், நீ தம்பி, ஒருத்தர கேளு. அதான் பைசன் விஷயத்துக்கு பாராட்டுறதுக்காண்டி கூப்பிட்டு ஒரு சினிமா பிரபலத்தை கூப்பிட்டு பேசுறதுக்கு முதல்வருக்கு நேரம் இருக்குது. ஆனா அவங்களுக்காக ஓட்டு போட்டு மேலே ஏற்றி வச்சா எங்க சமுதாய தலைவர் கூட அவர் பார்க்க மாட்டிருக்காரு. பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. இந்த மாதிரி சூழல்ல இன்னும் 20 நாள் தான் பரோல் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நேற்றுள்ள உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 20 நாளுக்குள்ள அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கணுங்கிறது தெரியாம தான் சமுதாயம் உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்போ அதுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த 20 நாளுக்குள்ள ஏதாவது போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சு அதை ஒரு பேசும் பொருளை ஆக்க முடியுமாங்கிறது என்னோட கேள்வி. அதுக்கு வேலை நடந்துட்டு 20 நாள் இல்ல, டிசம்பர் முதல் வாரத்துல செய்யறோம். என்னது எங்க அண்ணனுக்கு தெரியும். நான் ஒரு திரை அப்படின்னு ஒரு ஆவணப்படம் எடுக்கிறேன். திரைன்னா இந்த சிறைய திரை, அது பாதிக்கு மேல எடுத்துட்டேன். நாசருக்கு தெரியும். கேட்க சொன்னாரு. நாசருக்கு தெரியும் அதுல என்ன பிரச்சனை. பாதிக்கப்பட்ட நம்ம குடும்பத்துல 2-3 குடும்பத்தை சேர்ந்தவங்க பேச மறுக்கிறாங்க, பயப்படுறாங்க. அது காரணம் என்னன்னா, அண்ணா பிறந்த நாள்ல விடுதலை செய்யலான்னு இருக்காரு முதலமைச்சர். நீங்க சீமானுக்கு இதை பேசி விட்டீங்கன்னா விடுதலை செய்ய மாட்டாருன்னு. நான் சொன்னேன், 30 அண்ணா பிறந்த நாள் வந்துருச்சு. இது அதனால நாசர் சொல்லியிருக்காப்புல, அதை பேச வச்சிருக்கேன். எடுத்துட்டேன்னா நான் பேசுறது நீங்க பேசுறது புரியல. நான் போட்டு காட்டினேன்னு வச்சுக்கோங்க, என் தாயினுடைய கண்ணீரை, என் தங்கையினுடைய கதறலை, நான் விடுதலை கேட்கறதன் பக்கம் இருக்கிற நியாயம் உனக்கு புரியும். அதனால அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செஞ்சுட்டு நான் செய்வேன், நீ கவலைப்படாத. நீ படம் பார்த்துட்டு கருத்து சொல்றது கோவப்படுற. கல்வி சிறந்த தமிழ்நாட்டுக்கே படம் எடுக்கிற 2 டைரக்டர்ஸ் தான் நடத்துறாப்புல மாநாட்டையே. அங்க ஒரு கல்வியாளன்னு இல்ல. இவ்வளவுதான் நம்ம லட்சணம். இதுக்கு போய் இது பண்ணாத. நான் ஓட்டு போட்டு தேர்வு செய்தவன், அதை கண்டுக்கலைன்னு. ஒரு தடவை அண்ணனை ஓட்டு போட்டு தேர்வு செய்ய, அது எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் 2 விஷயத்துக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஒன்னும் இந்த கோவை பாசாபாய்க்கு விஷயத்துக்காக. ஏன்னா எங்க சமூக தலைவரே முதல் கட்ட தலைவர் வரல, 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்தாங்க. ஆனா நீங்க முதல் கட்ட தலைவராக எங்களுக்கு எங்க அப்பான்னு சொன்னது எல்லாம் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பன்னா இஸ்மாயில் பிலாலி மாலிக் சிறையில் தாக்கப்பட்ட விஷயத்துக்கும் நீங்க அவங்களை சந்திச்சு அதுக்கு ஆதரவா நின்னீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னும் அவங்களுக்கு உண்டான அடக்குமுறைகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அதையும் நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்து. நீ களிமா சொல்லியிருக்க இஸ்லாம், நான் களிமா சொல்லாத இஸ்லாம். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரத்த உறவு இருக்கு. என் சொந்தக்காரன் பூரா இஸ்லாத்துல இருக்கான். அதுல பழனி பாபா அண்ணன்னா வார்த்தையில அண்ணன் இல்ல, என் உணர்வுல உறவுல அண்ணன். அதனால நீ பாசாபாய், உனக்கு பாசாபாய், எனக்கு அப்பா. நான் அப்பா தான் அப்ப இருந்து கூப்பிடுவேன். சித்தி என் தம்பி நாசருக்கு தெரியும். இப்ப அதனால அது நீ இது என்னுடைய இப்படி எடுத்துக்க, என்னுடைய பிறவி கடமை, அது செய்யறேன். இதுல எனக்கு எந்த பெருமையும் இல்லை, எந்த இதுவும் இல்லை.